கோடீஸ்வரர் மாதம் 12 லட்ச ரூபா சம்பாதிச்சார் அபுதாபியில். சென்னையில் ஒரு ஹவுஸு, கோயம்புத்தூரில் ஒரு ஹவுஸு, கிட்டத்தட்ட 3000 கிராமுக்கு கோல்டு இதெல்லாம் வச்சுருந்தாரு. நான் அவரெல்லாம் ரீச்சே பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரியும் அவரை, நான் அப்பப்போ பார்த்துருக்கேன், ஹாய் சொல்லுவோம், அவ்வளோதான். ஒருத்தர் அவன் எனக்கு கால் பண்ணுறாரு, 5000 ரூபா இருந்தால் அனுப்புங்கிறார். நான் ஷாக், என்னாச்சு சார், என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டு, அப்போ தான் அவர் எனக்கு சமுட்டியில் அடித்த மாதிரி இருந்தது. என்னென்னா, இவர் சம்பாதிச்சாரு, எல்லாம் பண்ணார், இஸ் நாட் எவர் பெய்டு ஹிம்செல்ஃப். பசங்களுக்கு கல்யாணத்துக்கு கரெக்டாக கொடுத்துட்டாரு, இவனுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாரு, கோல்டெல்லாம் கொடுத்துட்டாரு, பசங்க நம்மளே பார்த்துப்பாங்கன்னு. கடைசியில் எல்லா சொத்தையும் பசங்க எடுத்துட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு 12 லட்ச ரூபா சம்பாதிச்ச ஆள் இப்போ திருச்சியில் ரெண்டல் ஹவுஸில் 5000க்கு இருக்காரு. அவரை நாங்கள் குருவாக பார்த்தவருங்க. அவர் பக்கத்தில் நம்ம ரீச்சே பண்ண முடியாது. அப்போ என்கிட்ட சொன்னார், மதுரை, என்னோட 3 மாத சம்பளத்தை மட்டும் எனக்கு நீ நேரம் சேர்த்து வச்சுருந்தேன்னா தனி ஃப்ளாட்டில் உட்காந்துருப்பேன். ஆனால் எல்லாம் சேவிங்கிற பேரில், அசட்டுங்கிற பேரில் பண்ணிட்டேனே தவிர, பசங்களுக்கு பண்ணேனே தவிர எனக்கு நான் எதுவும் பண்ணல. அதனால் அந்த தப்பை நீ பண்ணிடாது. உனக்கு நீ என்ன பண்ணிக்கிட்ட, சேவிங் நீ என்ன பண்ணியிருக்க? நீ 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 வந்து நம்மலாம் ஆயில் அண்ட் கேஸ் எம்ப்ளாயிஸ், வெளியில் போகிறோம், ஃபாரின் போகிறோம், எங்கேவோ போகிற, திருப்பி வர 45 வயசில் நீ ஊருக்கு வர, உனக்கு மந்த்லி 1 லாக் யார் கொடுப்பா? உன் பொண்ணு கொடுக்குமா? உன் பையன் கொடுப்பாங்களா? உன் மனைவி கொடுப்பாங்களா? உங்கள் அம்மா கொடுப்பாங்க? ஒரு கேள்வி கேட்டார், எனக்கு ஆன்சர் தரல. அம்மா யார் கொடுப்பா? நோபடி வில் நாட் கிவ். 1000 ரூபா நம்ம கடன் கேட்டாலே நீ கொடுக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு அந்த ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஸ்பார்க் தான் அவரோட ஸ்பார்க் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம், அப்போ நமக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது தான் நான் ஒன்றா ஸ்டார்டட் டு ரீட். அப்போ ஃபினான்ஸ்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறது கிராஜுவலாக 2017 தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். இன்னைக்கு இட்ஸ் அரௌண்ட் 6 crores. இட்ஸ் மை போர்ட்ஃபோலியோ. 6 கோடி உங்களோட போர்ட்ஃபோலியோ. 6 crore மை போர்ட்ஃபோலியோ ஆல் டுகெதர். ரியல் எஸ்டேட், கோல்ட், ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் கார்பரேட் பாண்ட்ஸ். ஆல் டுகெதர் இட்ஸ் 6 crores. மந்த்லி 2 lakhs அண்ட் மை இன்கம். இது வந்துட்டு இது எல்லாராலையும் முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக முடியும். ஸோ இது ஒரு 10 rupees ஜேர்னி வந்து கிட்டத்தட்ட இங்கே 6 கோடிக்கு வந்து நிற்கிது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. 10 ரூபாயிலேருந்து 6 கோடியா, இது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இது வந்து நீங்கள் கிராஜுவலாக பண்ணலை. கரெக்ட், கிராஜுவலாக பண்ணலை. நீங்களே என்ன சொல்கிறீங்கன்னா 2017 தான் நான் தொடங்கினேன். கிட்டத்தட்ட இப்போ 2024 அப்படின்னா அங்கிட்ட இருந்து ஒரு 7-8 வருஷம் தான். 8 வருஷத்துக்குள்ளே நம்மளால இது பண்ண முடியுமா? முடியும். ஒரு Tier 3 மென்டாலிட்டி. நமக்கு இன்வெஸ்ட் பண்ணால் என்ன தெரியும்? கிராமத்து பசங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன தெரியும்னா, கோல்டு வாங்கணும், லேண்ட் வாங்கணும், அவ்வளோதானே. ஸோ நான் 2013 வந்து சின்ன சின்னதாக 3 லட்சம் 2 லட்சத்துக்குலாம் லேண்டு வாங்க ஆரம்பித்தேன். என்னை அறியாமலே பொண்ணில் நகையை போடு, நிலத்தில் போடு அப்படின்னு தானே, மண்ணில் போடுன்னு தானே சொல்லுவாங்க. நம்ம இதில் ஃபினான்ஷியலாக பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இன்றைக்கி வந்துருச்சு இந்தியாவில். RBI அப்ரூவ்டு, ஃபினான்ஷியல் மினிஸ்டர் அப்ரூவ்டு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ நிறையா வந்துருச்சு. பட் நாட் அவேர், கெட் அவேர். ஏன்னா நமக்கு எந்த எஜுகேஷனும் சொல்ல போகிறதில்ல. இப்போ நாங்கள் காய்கறி கடையில் போய்ட்டு x²/c²/y2 கத்திரிக்காய் கொடுங்கன்னு நான் கேட்க போகிறதில்ல. நான் கேட்க போகிறது 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் கொடுங்கன்னு தான் கேட்க போகிறேன். கரெக்டாக. நான் படித்த மேத்தமெட்டிக்ஸ் என் வாழ்க்கையில் எங்கேயுமே யூஸ் ஆக போகிறதில்ல. நான் படித்த சயின்ஸ் எங்கேயுமே என் லைஃப்பில் 2-3 இடத்துல தான் யூஸ் ஆகுது. ஆனால் நான் தினமும் யூஸ் பண்ணுறது, நான் பால் வாங்குகிறேன், பெட்ரோலுக்கு போடுறேன், காய்கறி வாங்குகிறேன், ரெஸ்டாரண்ட் போகிறேன், நான் எதுக்காக வேலை பார்க்குறேன், அந்த சம்பளத்துக்காக வேலை பார்க்குறேன், எல்லாமே இந்த நம்பர்ஸு, சம்பளம். அது எந்த எஜுகேஷனுமே எனக்கு சொல்லித்தரல, நமக்கு சொல்லியே தரல. அது திட்டமிட்டால் அது என்னவோ தெரில, நமக்கு எங்கேயுமே சொல்லலை.